அல்லேலூயா. திகைத்து போய் நின்ற ஜனங்களை, வழி தெரியாமல் நின்றிருந்த ஜனங்களை கர்த்தர் வழி காமிக்கும்படியா இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு, சண்டை போடாம வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்கும்படிக்காக வருகிறார்கள். இயேசு எங்க இருக்கிறார் தெரியல. அவங்க கேள்விப்படுகிறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், தெய்வம் பிறந்திருக்கிறது, ஒரு ரட்சகர் உலகத்தில் வந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார்கள். சாஸ்திரிகளுக்கு ஞான சிருஷ்டிகள் மூலியமாக அவங்களுக்கு வெளிப்பாடுகள் வருகிறது. எங்க இருக்கிறார் தெரியல, எங்க போகணும், எந்த ஊருக்கு போகணும், அவர் எங்க பிறந்திருக்கிறார் தெரியல. ஆனாலும் ஒரு நட்சத்திரம் கிழக்கிலே தோன்றினது. அல்லேலூயா. நட்சத்திரம் கிழக்கிலே தோன்றின அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்துல வந்து நின்று அவர்களுக்கு வழி நடத்தியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க அநேகர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அநேக உலகத்துல தெரிந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்னவாகுமோ, என் குடும்பங்கள் என்னவாகுமோ, என் வாழ்க்கையுடைய நிலைமை என்னாகுமோ என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நமக்கும் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. ஹல்லேலூயா. நமக்கும் ஒரு நட்சத்திரம் வெளிப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்னும் நட்சத்திரம், இயேசு கிறிஸ்து என்னும் தெய்வம் உங்க வழி தெரியாமல் நின்று கொண்டிருந்த உங்க வாழ்க்கைக்கு வழி காண்பிக்கும்படியாய், உங்க குடும்பங்களுக்கு வழி காண்பிக்கும்படியாய், திகைத்து போய் நின்ற உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக ஒரு ரட்சகர், ஒரு தெய்வம், ஒரு நட்சத்திரம் உங்களுக்காய் வழிகாட்டும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த உலகத்தில் தோன்றினது.